Good afternoon students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த அந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியாவோட கண்டினியூஸாக இந்த ரெக்கார்டிங். ஸோ லிசன் ஹியர். It's the economic importance of bacteria. Beneficial aspect of bacteria. First is soil fertility. Soil fertility la enna pathom ammonification. Ammonifications la two types of bacteria வந்து involve ஆகுது. Bacillus ramosus and Bacillus mycoides. The main role in the bacteria in the functions of ammonification பாத்தீங்கன்னா convert complex protein in the dead bodies of plants and animals into ammonia, which is later converted into ammonium salts. Already I explained, அதாவது dead bodies, அதாவது plant and animals ஓட dead bodiesல இருக்கிற proteins-ஐ இட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுது. அதாவது அதோட காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸை என்ன செய்யுது, டெஸ்ட்ராய் பண்ணி அமோனியாவை கன்வெர்ட் பண்ணுது. Then it's later converted into ammonium salt. Next, nitrifications. It's involved the bacteria Nitrobacter and Nitrosomonas. Okay va, it's convert ammonium salt into nitrites and nitrates. Okay va, the ammonium salt இந்த ரெண்டு பாக்டீரியா என்ன செய்யுது, இட்ஸ் acts into convert ammonium salt into nitrate and nitrate. Next, nitrogen fixation. It's involved three types of bacteria: Acetobacter, Clostridium, Rhizobium. Okay va. Next பாரு, இந்த converting atmospheric nitrogen into organic nitrogen. அதாவது என்வைரன்மெண்ட்டில் கிடைக்கிற நைட்ரஜனை இது வந்து என்ன செய்யுது, ஆர்கானிக் நைட்ரஜனை என்ன செய்யுது, கன்வெர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரோஜீனஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஆக்சிடைஸ்டு டு நைட்ரஜன். நைட்ரோஜீனஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து எங்கே கிடைக்குன்னா என்வைரன்மெண்ட்டில் இருக்குது. அதை வந்து என்ன செய்யுது, ஆக்சிடைஸ் பண்ணி அதுலேருந்து என்ன செய்யுது, நைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா. ஆல் திஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பாக்டீரியா இன்க்ரீஸ் சாயில் ஃபர்டிலிட்டி. இதை வந்து எதை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா சாயிலோட ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடக்ஷனில் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போடுவாங்க தெரியுமா, அந்த இன்ஜெக்ஷன் வந்து சம் பாக்டீரியாஸ்லேருந்து என்ன செய்கிறாங்க, ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னென்ன ஆன்டிபயோட்டிக், ஸ்டெப்டோமைசிஸ் கிரிசியஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவிலேருந்து இந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை எதை க்யூர் பண்ணுறதுன்னா யுரினரி இன்ஃபெக்ஷன் அண்ட் டியூபர்குலோசிஸ்னால் காசநோயின்னு சொல்லுவாங்க தமிழில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெனின்கிட்டிஸ் அண்டு நிமோனியா, இந்த மாதிரி நோய்க்கு வந்து என்ன செய்யுது, இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி டிசீஸ்க்கு க்யூர் பண்ண இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஐரோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சம் பாக்டீரியாஸ்லேருந்து, அதாவது செப்டோமைசிஸ் ஏரியோஃபேசின்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாலேருந்து இந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் வந்து என்ன செய்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் யூஸ்டு அஸ் எ மெடிசன் டு ட்ரீட் ஊஃபிங் ஹாஃப் அண்டு ஐ இன்ஃபெக்ஷன். ஊஃபிங் ஹாஃப் அப்படின்னா தமிழில் வந்து கக்குவான் இருமல் அப்படிம்பாங்க. இட்ஸ் ஆல்சோ க்யூர் சம் ஐ இன்ஃபெக்ஷன். நம்ம கண்ணில் ஏற்படுற சம் இன்ஃபெக்ஷன் என்ன செய்யுது, இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து க்யூர் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோரோமைசிட்டின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எதுலேருந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோமைசஸ் வெனிசுலே அப்படிங்கிற பாக்டீரியாலேருந்து அதை ஃபார்ம் பண்ணுறாங்க. இட்ஸ் க்யூர் டைபாய்டு ஃபீவர். இதை க்யூர் பண்ணது டைபாய்டு ஃபீவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்ராசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் பேசிலஸ் லெசினிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாலேருந்து எடுக்கிறாங்க. இட் யூஸ்டு டு ட்ரீட் சிஃபிலிஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிமைக்சின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் பேசிலஸ் பாலிமிக்ஸா அப்படிங்கிற பாக்டீரியாலேருந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இட்ஸ் க்யூர் சம் பாக்டீரியல் டிசீஸ். ஓகேவா. இதெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன். ஓகேவா. இது வந்து அதை ஃபார்ம் பண்ணுற பாக்டீரியாஸ் அதில் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த பாக்டீரியாஸ்லேருந்து தான். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் யூசஸ். லாக்டிக் ஆசிட் வந்து லாக்டோபாசிலஸ் லாக்டிஸ் அண்டு லாக்டோபாசிலஸ் பல்காரிஸ் அப்படிங்கிற ரெண்டு பாக்டீரியா. இது இட்ஸ் கன்வெர்ட் மில்க் சுகர் லாக்டஸ் இன்ட்டு லாக்டிக் ஆசிட். அதாவது மில்க் சுகர் லாக்டேஸை வந்து எதை கன்வெர்ட் பண்ணுது, லாக்டிக் ஆசிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பட்டர், சீஸ், கர்ட், யோகார்ட் அப்படிங்கிற இந்த மூணு மில்க் ப்ராடக்ட்டும் வந்து எந்த பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா லாக்டோகாக்கஸ் லாக்டிலஸ் அண்ட் லுக்கோனஸ் டோக்கி சிட்ரோவரம் அண்ட் லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ், லாக்டோபாசிலஸ் லாக்டிஸ் அண்ட் லாக்டோபாசிலஸ் பல்காரியஸ். ஓகேவா.
நெக்ஸ்ட் பாரு, இட்ஸ் இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் எதை கன்வெர்ட் பண்ணுன்னா, இட்ஸ் கன்வெர்டட் மில்க் இன்டு பட்டர், சீஸ், கர்ட் அண்டு யோகர்ட். ஓகேவா? என்னென்ன பாக்டீரியா? லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ். இதான் மெயினாக வந்து நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மில்க் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லியூகோனோஸ்டோக், சிட்ரோவோரம் அண்டு லாக்டோபேசிலஸ் பல்கேரியஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினிகர், அதாவது அசிட்டிக் ஆசிட். இட்ஸ் யூஸ் இந்த பாக்டீரியா அசட்டோபாக்டர் அசிட்டி. இந்த தீஸ் பாக்டீரியா ஆக்சிடைஸ்டு எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹாலை என்ன செய்யுது இந்த பாக்டீரியா? ஆக்சிடைஸ் பண்ணுது. அப்டெயின்டு ஃப்ரம் மொலசஸ் பை ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன்னா நம்ம எல்லாம் பதப்படுத்துதல் சொல்லுவாங்க. சரி, இந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் மூலமாக இந்த எத்தில் ஆல்கஹால்லேருந்து எதை கொடுக்குதுன்னா வினிகர், அதாவது அசிட்டிக் ஆசிட்டாக ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டைல் ஆல்கஹால் அண்டு மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு 2 டைப்ஸில் இருக்குது. இது வந்து என்ன, கிளாஸ்டீரியம் அசிட்டோ பியூட்டிலிசியம் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து ஆல்கஹாலை வந்து அண்ட் அசிட்டோன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. எந்த மெத்தட்னா ஃபார் த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் இது வந்து எதுலேருந்து மொலசஸ்லேருந்து இந்த ஆல்கஹாலை வந்து அப்டெயின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ். ஓகேவா? விட்டமின்ஸ் என்னென்ன விட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ். கிளாஸ்டீரியம் டெட்ரியம் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து இந்த ஃபைபர்ஸ் ஃப்ரம் த ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்ஸ், அதாவது ஃபைபரை கொடுக்குற பிளான்ட்ஸ்லேருந்து ஃபைபரை தனியாக செப்ரேட் பண்ணுற ஆக்ஷனில் இந்த பாக்டீரியா இன்வால்வ் ஆகுது. என்ன பாக்டீரியா பார்த்தீங்கன்னா கிளாஸ்டீரியம் அப்படிங்கிற பாக்டீரியா. இந்த ப்ராசஸ்க்கு என்னென்னா ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணால் எஸ்ரிசியா கோலை. ஓகேவா? விட்டமின்ஸ் வந்து எது கொடுக்குன்னா எஸ்ரிசியா கோலை. ஒன் செகண்ட்மா. ஓகே, எஸ்ரிசியா கோலை. The living in the intestine of human being. இது எங்கே இருக்குன்னா நம்மளோட இன்டெஸ்டைன்ஸில் இருக்குது. ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் விட்டமின் கே அண்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா விட்டமின் கே அண்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த பாக்டீரியா வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்டீரியம் அசட்டோபியூட்டிலிசம். விட்டமின் B2 இஸ் ப்ரிப்பேர்டு பை த ஃபர்மெண்டேஷன்ஸ் ஆஃப் சுகரை வந்து ஃபர்மெண்டேஷன், அதாவது பதப்படுத்தும் போது விட்டமின் B2 இந்த கிளாஸ்டீரியம் அசிட்டோபியூட்டிலிசம் பாக்டீரியா வந்து என்ன செய்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு curing of tea and tobacco. Micrococcus candicans and Bacillus megatherium அப்படிங்கிற பாக்டீரியா the special flower and aroma of the tea and tobacco are due to the fermentation. அதாவது கீழே வந்து நல்ல ஸ்மெல் அடிக்கும், அது மாதிரி ஸ்பெஷலாக ஒரு ஃப்ளேவர், அதாவது டேஸ்ட் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவை தான். எதனால்? ஃபார் த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ், அதாவது பதப்படுத்துதல் மூலமாக இந்த மாதிரி டேஸ்ட்டு அண்ட் ஸ்மெல் கிடைக்கும். ஓகேவாம்மா?